சிவாய நம்ம சிவாய இங்கே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிரித்திங்கா தேவி யாகம் நடக்குதுயா. பிரித்திங்கா தேவி யாகம்னா சாதாரணம் இல்லை, ஒரு 70-80 கிலோ மிளகாவத்தல் போட்டு பிரித்திங்கா தேவி யாகம் நடத்துகிறோம். அதேமாதிரி இந்த யாகத்தில் என்ன தனி சிறப்பு அப்படின்னா, எவ்வளோ செய்வனை கட்டி வச்சுருக்கிறவங்க, எவ்வளோ முடியாதவங்க செய்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு பகலில் 12 மணிக்கு, இரவு யாகம் கிடையாது, பகலில் 12 மணிக்கு உச்ச காலத்தில் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்து கலந்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பிரம்மாண்ட யாகம் நடத்துகிறோம். யாகவேலியில் மிளகாவத்தல் கொண்டு யாகவேலி, முன்னோர்களுக்காண்டி யாகவேலி. இந்த யாகவேலியில் தனி சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகம் வச்சு தான் பூஜை பண்ணுறோம். ஒரு ஜாதகத்தில் தொழில் சம்மந்தப்பட்டவங்க, தொழில் சம்மந்தப்பட்ட யாகம் நடத்துகிறோம். தொழில் சம்மந்த யாகம். ஒரு ஜாதகத்தில் தொழில் முடிஞ்சு போச்சுங்க, தொடக்கம் முடிச்சுட்டாங்க, ஒரு இழந்த பதவியை மீண்டும் கிடைக்கணும், நல்ல தொழில் பார்த்துக்கணும், ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தங்கய்யா, ஒரு பதவியில் இருந்தோம், இந்த பதவி எனக்கு கிடைக்கல, ஒரு இழந்த பதவியை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பிரித்திங்கா தேவி யாகம் நடத்துகிறோம். அந்த அம்பாள்கிட்ட அந்த பிரித்திங்கா தேவி யாகத்தில் அமாவாசை பூஜையில் கலந்துங்க. நடக்காத காரியம், முடியாத காரியம்னா கூட அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பான். இழந்த பதவியை மீண்டும் நடத்தி கொடுப்பான். ஒரு தொழில் ஸ்தானத்தில் முடிஞ்சு போனவங்க எல்லாருமே இங்கே யாகவேலியில் உட்காருவாங்க, யாகத்தில் பூஜை பண்ணிக்கிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விஷயம் நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்கலையா. சிவாய நம்ம.